நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ஏன் புள்ள கதவை தட்டிட்டு இருக்க? அம்மா எங்க? அம்மா பூட்டிட்டு கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. கதவை தாள் போட்டு உள்ள என்ன பண்றா? சௌந்தர்யா. அம்மா. ஏய். அம்மா. சௌந்தர்யா. அம்மா. ஏய். அம்மா. சௌந்தர்யா கதவை தர. அம்மா. ஏய் ஒரு நிமிஷம் தள்ளுடா. சௌந்தர்யா. 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 அம்மா. ஆட கதவை தரறே. ஏய். அம்மா. ஐயோ சௌந்தர்யா. ஏய். அம்மா. சௌந்தர்யா. சௌந்தர்யா. என்ன பண்ணது? இங்க பாரு. அம்மா. அம்மா. தண்ணி குடிக்கிறியா? தங்கம் போய் அம்மா கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி எடுத்து வா. சௌந்தர்யா டேய் ஏன்டா இப்படி ஒரு காரியம் பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? தப்பு செஞ்சதால நான் தான் சாகணும். நான் உன்னை வெறுத்து ஒதுக்குறப்பெல்லாம் நீ என் கூட வாழ்ந்துட்டு இப்ப நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறப்போ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறிய ஏண்டி? அம்மா. இந்தா தண்ணி இருந்தாங்கம்மா. அம்மா. அம்மா. உனக்கு நான் துரோகம் பண்ணது உண்மைதாண்டி. நான் உன்னை ஏமாத்திட்டேன். அதுக்காக எங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? பாருடி நம்ம தங்கத்தை பாருடி. இதை விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு ஒரு குழந்தை பிறந்து இவன் என்னைக்கு அப்பான்னு கூப்பிட்டாலும் அன்னைக்கு உன் மேல உயிரை வச்சுட்டேன்டி. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்த தப்பு தாண்டி. உன்னை கோபத்துல வஞ்சது தப்பு தாண்டி. அந்த பூடச்செடி விட்டு தொலைச்சிட்டு வந்துடுறேன்டி. அவ கூட பழகினது தப்புதான், அவகிட்ட காசு வாங்கினது தப்புதான், எல்லாம் தப்புதான். அதுக்காக எங்க ரெண்டு பேருக்கு விட்டுட்டு போயிடாது. எங்க ரெண்டு பேருக்கு யாரு இருக்கா? தண்ணி இங்க பாரு. இந்த மாதிரி புத்திசாலித்தனமான குழந்தை விட்டுட்டு போற உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அம்மா கூட அட கொஞ்சம் தண்ணி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கற்பு, மண்ணாங்கட்டி, அறுந்து போன செருப்பு இது எல்லாமே ஒண்ணுதான். என்கிட்ட இருந்து என்ன தேவையோ அதை நீ எடுத்துக்கிட்ட, உன்கிட்ட இருந்து என்ன தேவையோ அதை நான் எடுத்துக்கிட்டேன். தட்ஸ் ஆல். அது அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. இட் வாஸ் ஜஸ்ட் a hit and run, ஜோதி. நீ மத்த பொண்ணுங்க மாதிரி இல்லதான், கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருந்த. அதுக்காக என்ன பண்ண சொல்ற? நீ கொஞ்சம் காஸ்ட்லி தான். எவ்வளவு வேணும்? 50,000, 1,00,000, எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கிக்கோ ஜோதி. எவ்வளவு வேணுங்கிறது யோசிச்சு சொல்ல. ஜோதி, என்ன இந்த நேரத்தில் இங்கே நடந்துகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை. இல்லை, நீ காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒரு மாதிரியாகவே இருக்க. உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா? மறுபடியும் ட்ரக்ஸ் எடுத்துக்கணும் போல தோணுதா? இல்லை, டேப்லெட்ஸ் எடுத்துக்கும் போது ட்ரக்ஸ் சாப்பிட்டா ஃபிட்ஸ் வரும்னு
டாக்டர் சொல்லிருக்காரு ஜோதி. அதெல்லாம் இல்லை ஜீவா, எனக்கு அந்த நினைப்பே வர்றதில்ல. இது வேற. அப்போ வேற என்ன பிரச்சனை? யாராவது உன்னை பிளாக்மெயில் பண்றாங்களா? இல்ல காலேஜ்ல பசங்க உன்னை கிண்டல் பண்ணாங்களா? நீ ஒரு பையனோட கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கியிருந்திய, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தொந்தரவு பண்றானா? அதெல்லாம் இல்லை ஜீவா. பின்ன என்ன பிரச்சனை ஜோதி? சொன்னாதானே எனக்கு தெரியும். ஆமா, இந்த சுப்பு யாரு? சுப்புவா? ஏன் உனக்கு அவனை தெரியுமா? எதுக்கு கேக்குற? இல்ல, ஒரு 2 தடவை வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தான். நீ இருக்கியான்னு கேட்டான். நான் தான் எடுத்தேன். நீ இல்லைன்னு சொன்ன உடனே டக்குன்னு ஃபோனை வச்சுட்டான். ஒரே படபடப்பா பேசினான். தெரியுமா அவனை? அவன் ஒரு லூசு ஜீவா. என்ன லவ் பண்றேன்னு என் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். ஓ, நீயும் அவனை காதலிக்கிறியா? இல்ல, ஆனா அவன் மேல உயிரே வச்சிருக்கான். ரொம்ப நல்லவன். பாவம் ஜீவா, நான் தான் அவனை சட்டை பண்றதே இல்லை. அதில்னா அப்புறம் வேற என்ன ப்ராப்ளம்? சொல்றேன். உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? சொல்றேன். சரி, வா, உள்ள போய் படுக்கலாம். நீ போ, நான் கொஞ்ச நேரம் வாக் பண்ணிட்டு வரேன். இல்ல ஜோதி, புரிஞ்சுக்கோ. நீ இந்த நேரத்துல இங்க நடந்துட்டு இருக்கிறத அன்வர் அங்கிளோ இல்ல அம்மாவோ பார்த்தாங்கன்னா ஏதாவது கேட்பாங்க. அப்புறம் நீ ஏதாவது காரணம் சொல்லிட்டு இருக்கணும். இதெல்லாம் தேவையா? வா, உள்ள போயிடலாம். இல்ல, நீ போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். உனக்கு தூக்கம் வரலன்னா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் உட்காந்து 2 பேரும் டிவி பார்க்கலாம். வா. என்ன ஜோதி? வா. தள்ளு. தமிழ், தமிழ், ஏ தமிழ். என்ன மாப்பிள? மாப்பிள்ளை எப்படி என்ன கழுத்து நடிச்சு கொண்டு நம்ம ஜாக்கிரதை. எங்க தமிழ்? மாடையில இருக்காங்க. எதுக்கு இங்க வந்த? உன் பொட்டாட்டி தலை முழுக்கிட்டியா இல்லையா? உன்னை தலை முழுகிறதுக்காக தான் வந்திருக்கேன். இந்த பணத்துக்காக தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எங்க தகராறு பண்ண. இனிமே இந்த பணம் எனக்கு வேண்டாம். உங்கூட பழகினதை நினைச்சு வெக்கப்படுற, கேவலமா நினைக்கிறேன். இனிமே என் வாழ்க்கையில விளையாண்ட நான் பேச மாட்டேன். எங்கிட்ட இருக்க ரிவால்வர் தான் பேசும். நில்லு. எரி கையா. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ என்ன அப்படியே கைவிட்டு போலானா நான் விட்டுருவேனா? நீ தானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாத்தின. உனக்காக எங்க அம்மா, அண்ணன், குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க தனி மரமா அண்ணாதையா வந்து நிக்கிறேன்ல. எல்லாம் யாருக்காக? உனக்காக தானே. என்ன அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போற? இந்த பணத்துக்காக தான் நான் இன்னைக்கு வந்துட்டு சண்டை போட்டேனா? நீ தானே என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தின. அன்னைக்கு என்ன சொன்ன? எங்க அப்பாவுக்கு பணம் தேவைப்படுது, எனக்கு 4 லட்சம் வேணும், அதுக்காக நீ பணம் கொடுன்னு நீ தானே என்கிட்ட வந்து பிச்சை கேட்ட. அதுக்காக தான் இந்த பணத்தை கொடுத்தேன். என்கிட்ட வந்து உண்மையை சொல்லிருக்க வேண்டியதானே. என் பொண்டாட்டிக்கு நான் நிலம் வாங்க போறேன், அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு இந்த பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிருக்க வேண்டியதானே. தைரியமா சொல்ல தெரியல. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. அடிக்கிற வேலையில கொன்னுடுவேன். என்னடி பண்ணுவ? ஆமா, நீ முன்னாடி சுத்துன. எதுக்காக அடி சுத்துன? உங்க அண்ணன் பெரிய நாயக்கம்பாளைய மார்க்கெட்ல எல்லாரும் முன்னாடி என்னை புரட்டி அடிச்சானே, அவனை பழி வாங்குறதுக்காக தாண்டி அப்படி செஞ்ச. நீ என் பின்னாடி சுத்துறத பார்த்து உங்க அண்ணன் வெக்கப்படணும், வேதனைப்படணும், சாகணும். அதுக்காகத்தான் நீதான் காலை சுத்துற பாம்பா வந்து என்கிட்ட ஒட்டிக்கிட்ட. உன் புருஷன் உயிரோட இருக்கப்ப என்ன கொஞ்சம் தாண்டி நீ எல்லாம் பொம்பளை அடி மானம் கெட்டவா. யாரோட மானம் கேட்டவன்னு சொன்ன? ஆமாடா, நான் மானம் கேட்டவதான். யாருக்காக பண்ண? எல்லாம் உனக்காக தானே. உன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கேனா அது உனக்கு தெரியல? என்ன அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போலாம் நினைக்கிறல்ல நீ? இந்த பாரு, நீ எந்த மூலைக்கு ஓடினாலும் நான் உன்னை விட மாட்டேன். உன் பின்னாடி துரத்தி நான் வருவேன். நீ மட்டும் தான் எனக்கு புருஷன், புரியுதா?
மரியாதை உள்ள வந்து எனக்கு பதில் சொல்லிட்டு போ வா விருறி உள்ள நடி வர்றது விருறி என்னடி பெரிய இவ மாதிரி பேசுற உன்னை நான் அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னலடி நீ தாண்டி வேண்டானே இப்ப என் பொண்டாட்டிக்கு உன்னை பாக்குறது பேசுறது பழகுறது பிடிக்கலடி அவ இப்ப தற்கொலை பண்ற நிலைமைக்கு போயிட்டா தெரியுமா உனக்கு இனிமே உனக்கு எனக்கு எந்த வித சம்பந்தம் கிடையாதுடி ஆளை விடு நில்லு எந்த சம்மதமும் இல்லனா உனக்காக தானே நான் இங்க தனிமரமா வந்து வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன இப்படி அம்போன்னு விட்டுட்டு போறியே உனக்கு கொஞ்சம் கூட ஈவே இருக்கும்ல என் படத்துக்காக ஆசைப்பட்டு தானே இப்படி எல்லாம் பண்ண நாயே ஏய் கையெடு நிறுத்து யாரடி நாயிங்க டேய் என் பொண்டாட்டிக்காக இல்ல என் புள்ளைக்காக தான் விட்டுட்டு போறேன் எனக்கு என் புள்ள தாண்டி முக்கியம் அவ தாண்டி என் வாழ்க்கை இத சாக்கா வச்சு என் புள்ள ஏதாவது பண்ணுன மாவள உன்னை உயிரோட வெட்டி சாச்சிருவேன் பாடே போடா கைய விடுறி சொன்னா கேளு ஸ்கூலுக்கு அடி வாங்க போற நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு ஏன் உயிரை வாங்குற சும்மா இருங்கறல நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் தொட்டன் போடுவேன் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல உன் பாப்பா தான் என் உயிரை வாங்குறானா நீயும் என் உயிரை வாங்குற கைய வச்சு சும்மா இருங்கறல வா ஸ்கூல் கிளம்பலாம் வா டீச்சர் அடிப்பாங்க நான் போக மாட்டேன் இங்க பாரு இப்ப நீ வரலைன்னா நான் உன்னை அடிப்பேன் வா ஸ்கூல் கிளம்பு பேக் எடுத்துக்க வா திமிர பாரு மூஞ்ச பாரு எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு வாடி வாடி எழுந்துரு சொல்லு ஏண்டி புள்ளைய போட்டு இப்படி அடிக்கிற நீ போ நான் கூட்டிட்டு போறேன் ஆமா இப்படி செல்லம் கொடுத்து அது குட்டி சவரா கிடக்கு மூஞ்ச பாரு வர மாதிரி நீ இன்னைக்கு ஹாஸ்பிடலுக்கு போகணும்ல போ முதல்ல பஷீரை கூட்டிட்டு கிளம்பு கூப்பிட்டா அப்படியே வந்துட போறாரு மணி 7 ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்காரு குடிச்சு அவர் உடம்புக்கு எடுத்துக்கிறதும் இல்லாம இருக்கிறவங்க நிம்மதியும் கெடுக்கிறாரு நீ வா ஸ்கூலுக்கு கிளம்பு வா நீ போன்னு சொல்றல கிளம்பு பாட்டி உனக்கு சாக்லேட் வாங்கி தருவேனா பிஸ்கட் வாங்கி தருவேனா பாட்டியோட வரியா பாட்டி சொன்னா கேப்பல இப்ப நல்ல தலையாட்டு கழுவி சொன்ன மட்டும் கேளு இந்தா பேக் எடுத்துட்டு போ போ எங்க எழுந்துருங்க இன்னும் 10 நிமிஷம் தூங்க விடு இன்னைக்கு 8 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு வாங்க நான் வரல நீ வேணா போயிட்டு வா உங்க அம்மா வேணா கூட கூட்டு போயிட்டு வா எங்க அதெல்லாம் முடியாது நீங்க முதல்ல எந்திரிச்சு வாங்க அதான் சொல்லிட்டெல்லாம் வரமாட்டேன் இப்போ எந்திரிச்சு வர போறீங்களா இல்லையா இல்லை உங்க அம்மாவை கூட கூட்டு போ நீங்க எனக்கு புரிச்சுனே இல்லை எங்க அம்மா எப்ப பார்த்தாலும் அம்மாவே கூட வர சொல்றீங்க ஏன் சும்மா கத்திட்டு இருக்கப்போ அதான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல இன்னைக்காவது இந்த குழந்தை உண்டானதுல இருந்து நீங்க என் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்களா ஏன் நான் வந்ததை டாக்டர் உன்னை செக் பண்ணுவாங்களா உங்க அம்மா கூட வந்து செக் பண்ண மாட்டாங்களா ஏதாவது ஒரு காரணம் சொல்லாதீங்க பொண்டாட்டி இந்த நிலைமையில இருக்காளே கொஞ்சமாவது உன் மேல இறக்கப்படுவோம் எப்ப பார்த்தாலும் இந்த குடிதான் இந்த கர்மத்தை விட்டு தொலைங்கன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க இதை கட்டிக்கிட்டு ஏன் அழறீங்க இது பார் நர்கீஸ் நான் இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல எனக்கு ஆஃபீஸில் 1008 டென்ஷன் பிசினஸ் டீல் பிடிக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டியில் குடிக்கிறது வழக்கம் நான் என்ன மற்றவங்க மாதிரி ரோட்ல குடிச்சிட்டு படுத்து கிடக்கேன் நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் இப்படி பேசி முலா பூசாதீங்க உங்களுக்கு ஆஃபீஸ் டென்ஷன் பார்ட்டி நிறைய இடத்துக்கு போவீங்க அதனால குடிக்கிறீங்க எனக்கும் வீட்டுல டென்ஷன் எல்லா வேலையும் வீட்டுல நான் தானே செய்யறேன் இந்த குழந்தைய வேற வச்சுக்கிட்டு என் கை காலம் நடுங்குது ஒண்ணு பண்ணுங்க எனக்கும் ஒரு டம்ளர் ஊத்தி கொடுங்க 2 பேரும் சேர்ந்து குடிப்போம் இந்த குடும்பம் உருப்பிட்டுரும் தேவையில்லாம பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல என்னால வர முடியாதுன்னா வர முடியாது என்ன நீங்க நான் பேசிட்டே இருக்கேன் நீங்க பாட்டு கிளம்பி போறீங்க
அம்மா அம்மா எப்படி பாருங்க, நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படி பாருங்க? எங்களெல்லாம் மறந்துட்டியாப்பா? சொல்லு. மறக்கலம்மா. உங்க அப்பாவோட நானும் போய் சேர்ந்திருக்கலாம். இப்ப நம்ம நர்கீஸ்க்காகத்தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நர்கிஸ் நர்கிஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எத்தனாவது மாசம்? 9வது மாசம்ப்பா. ஓ எனக்கு ரெட்ட குழந்தையா பெற்று கொடுமா. ஒரு மருமகன் ஒரு மருமகன். போதும், நடிச்சது போதும். வா மாமா, வண்டியில ஏறு. நர்கீஸ், நர்கிஸ் ஒரு நிமிஷம் ப்ளீஸ். வேலையை பார்த்துட்டு போ. வாமா. அவர் உன் அண்ணம்மா. அண்ணன் அப்படி சொல்லாதுமா. அம்மா, பாவம். என்ன புதுசா பாசம்? நேதி வரைக்கும் பாப்பா போட்டோ முன்னாடி நின்னுட்டு எனக்கு அப்படி ஒரு பிள்ளைய பிறக்கல, அப்படி ஒருத்தர் இருந்ததையும் மறந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ நேர்ல பார்த்தோன்னே பாசம் பொத்துட்டு வந்துருச்சா? இத்தனை வருஷத்துல நாங்க இருக்கோமா இல்லையான்னு ஒரு போன் அடிச்சு கேட்டிருப்பியா? இல்லைண்ணா. போன் அண்ணா, சும்மா போய் சொல்லாத. உனக்கு எங்க எல்லாத்த விட அண்ணாமலை அவங்க குடும்பம் தான் முக்கியம். நீ அவங்களே பாத்துக்கோ. என்னம்மா இப்படி சொல்ற? அண்ணாமலை வீட்டுல அடுக்கடுக்கா பிரச்சனை. போதும் சார், போதும். உங்களுக்கு அண்ணாமலை தான் முக்கியம். அவங்க குழந்தை, அவங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அந்த பத்திரிகையை நடத்தணும். உங்களுக்கு 1008 வேலை சார். எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க சந்தோஷமா இருந்துக்கிறோம். என் பிள்ளைக்கு மாமான்னு ஒருத்தர் இருக்காருன்னு நான் சொல்லி வளர்க்கவே இல்லை. இனிமேலும் இப்படி ஒரு மாமா அவளுக்கு இருக்கான்னு ஜென்மத்துக்கும் தெரிய வேண்டாம். நீங்க நீங்க உங்க வேலை பாருங்க, நாங்க போறோம். வாமா, இப்படி ஒரு பிள்ளை இருக்காருங்கிறத மறந்துரு. வா அம்மா, இங்க பாரு. உனக்கு இந்த நர்கீஸ் முக்கியம்னா வந்து ஆட்டோல ஏறு. இல்ல 10-12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்காரு அன்வர் சார், அவர்தான் முக்கியம்னா ஓ. என்ன வரீங்க நின்னுட்டு இருக்கீங்க? இன்னைக்கு வர வழியில எங்க அம்மாவை பார்த்தா நாமல. எங்க? ஹாஸ்பிட்டல் வாசல்ல. என்னை பார்த்ததும் அவங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள வீட்டுக்கு வர சொல்லியிருக்க வேண்டியதானே? அவங்க உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா விசாரிச்சிங்களா? நான் பேசலாம் தான் போனேன்.
ஆனா நர்கேஸ் என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டான். உடனே கோச்சிட்டு வந்திருப்பீங்களே. அவ சின்ன பொண்ணு. இவ்வளவு வருஷமா நீங்க அவளை பார்க்கல பேசல. அந்த கோவத்துல அவ பேசியிருக்கலாம். உங்களுக்கு யார் முக்கியம்? உங்க அம்மா தானே. அவங்க கிட்ட நீங்க பேசியிருக்கலாமே. அவங்கள வீட்டுக்காவது வர சொல்லியிருக்கணும். இத்தனை நாள் வரைக்கும் நான் எங்க அம்மாவை பார்க்கல. பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவை பார்த்ததும் ஏன்னு தெரியல, நம்மள மறுபடியும் அவங்கள பார்க்கணும்னு தோணுது. அதான் வர் சொந்தம் பந்தெல்லாம் விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. எனக்கு எல்லாரும் வேணும்னு ஆசைப்படுவேன். என்னதான் என் அண்ணன் என்ன திட்டினாலும், சாந்தி எனக்கு துரோகம் பண்ணாலும், அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் ஓடி போய் உதவி செய்றேன். இப்ப கூட பாருங்க, சாந்தியை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வரதுக்காக ஒரு வக்கீல கூட்டிட்டு போனேன். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அன்பர். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நட உட பாவனை பேச்சு ஹேர் ஸ்டைல் இதெல்லாம் மாறலாம். ஆனா மனசு ரொம்ப பழசு. அது நம்ம அப்பா அம்மா கொடுத்தது. அதுல இருக்கிற நினைவுகளை நம்மால தொலைக்க முடியாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க அன்பர். போய் உங்க அம்மாவை பாருங்க. வீட்டுல போய் பாருங்க. போங்க அன்பர். போறேன். பாரு 11 12 பாப்பா 13. எல்லா சாமிக்கும் போட்டோ இருக்கு, நம்ம சாமிக்கு மட்டும் ஏன் போட்டோ இல்ல? அதோட செல்லம், நம்ம சாமி இருக்கார்ல ரொம்ப பெரியவரா, அதுவும் இல்லாம ரொம்ப தூரத்துல இருக்காரா, அதனால அவர் போட்டோலாம் அடக்கமா மாட்டாரு. எவ்வளவு தூரத்துல இருக்காரு? அதுவா, அது அங்க பார், அந்த நட்சத்திரம் இருக்குல்ல அதோட தாண்டி இருக்காரு. சரியா? அவரை பார்க்கலாமா? பார்க்கலாமே. அது வந்து கண்ணை மூடிட்டு மனசுல அவர் நினைச்சா கண்டிப்பா அவர் பார்க்கலாம். எங்க கண்ணை மூடு பாப்போம். கண்ணை மூடு. அதான்டா செல்லம். ஐயா பேட் ஸ்மெல். ஐ அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? எங்க சொல்லு பார்க்கலாம். 14 14 15 15 16 16 17 17 18 18 19 சொல்லு பார்க்கலாம். 19 19. குழந்தைகிட்ட பேசும்போது குடிச்சிட்டு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சாரி. என்னத்த சாரி? காலையில் என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியல. இப்போ குழந்தைய மட்டும் கொஞ்சம் தெரியும். சரி, டாக்டர் என்ன சொன்னாரு? என்னத்த சொன்னார்? அதான் கேட்குறேன்ல, என்னத்த சொன்னாருன்னு. டாக்டர் சொன்ன டேட்டை விட 4 நாள் முன்னாடியே குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. குழந்தை நார்மலா இருக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்புறம் அத்தை, பெண் குழந்தை பிறந்தா உங்க பேரு, ஆண் குழந்தை பிறந்தா இவங்க பாப்பா பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம். உனக்கு இன்னும் என் மேல இந்த கோவம் தெரியலையா? இதை பாரு நர்கீஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன பிசினஸ்ல டீல் முடிக்கும் போது குடிக்கிறது வழக்கம். இதே நீ பெருசா எடுத்துக்கிற. மாப்பிள்ள, அவளுக்கு கோவம் அதனால இல்ல, வர வழியில அன்பரை பார்த்துட்டு வந்தோம். அன்வர் பாய் பாத்தீங்களா? என்ன சொன்னாரு? எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? என்ன பத்தி ஏதாவது விசாரிச்சாரா? எங்க பேச விட்டா இவ? எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி அன்வரை திட்டி தீத்துட்டா. என்ன நர்கீஸ் இது? எத்தனை வருஷம் கழிச்சு அண்ணனை பாக்குறேன், ஒரு 2 வார்த்தை அன்பா பேச முடியாத உன்னால? போங்க. வாங்க அன்வர். ஹாய் பஷீர். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். பஷீர், ஒன்றும் இல்லை அன்வர், ஆஃபீஸில் ஒரு சின்ன பார்ட்டி, அதான் ட்ரிங்க் பண்ண வேண்டியதாயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை. ரெகுலரா இல்லை அன்வர். வேண்டாம் பஷீர், விட்டுருங்க. சரி விடுங்க. இங்க பாருங்க, இதான் உங்க மருமக பொண்ணு, பேரு பாத்திமா. அங்கிளுக்கு ஹலோ சொல்லு. ஹலோ. ஹலோ செல்லம். உங்க அம்மா மாதிரியே இருக்கு. அழகா இருக்குடா கண்ணா. இதை பாரு, மாமா உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த பால் உனக்கு, அதுக்கப்புறம் சொல்லும் உனக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பெரிய டால் இது உனக்கு தான். அன்வர், உள்ள வாங்க பேசலாம். வாங்க. உள்ள வாப்பா. மா, எதுக்கு இப்ப அவர் உள்ள கூப்பிடுற?
சும்மா இருக்க மாட்டே பண்ணி. அன்வர் ஒன்றும் இல்லை, நீங்கள் வாங்க. இல்லைண்ணே, இப்போ எதுக்கு எங்களை தேடி வந்திருக்க? 10-12 வருஷம் கழிச்சு அண்ணன் வந்திருக்காரு. ஒரு 2 வார்த்தை அன்பா பேச முடியாது உன்னால? நீங்க சும்மா இருங்க. உங்களுக்கு வேணா ஒரு மச்சானா இருக்கலாம், அம்மாக்கு வேணா பிள்ளையா இருக்கலாம். எனக்கு இப்படி ஒரு அண்ணன் இருக்கிறதே நான் மறந்துட்டேன். என்னடி பேசுற? எனக்கு நல்லா தெரியும், அந்த அண்ணாமலை இந்த பத்திரிக்கைக்கும் உனக்கு சம்மந்தம் இல்ல, சரி காசு கூட இதுல இருந்து உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி துரத்தி அமைச்சிருப்பா. அதான் இவரு இந்த வீட்ல பங்கு கேட்க வந்திருக்காரு. அறிவிட்ட நம்ம பேசிட்டு இருக்காத, புரியுதா? நீங்க கொஞ்சம் வாய் முடி சும்மா இருக்கீங்களா? அவர் 10-12 வருஷமா மனசுல இருந்த ரணம் வடுவாயிருக்கு. அது இவர் சுரண்டி பார்க்க வந்திருக்காரு. நீங்க 2 பேரும் அவருக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? இத பாரு, இந்த மாதிரி பேசி அவர் மனசை வேதனைப்படுத்தாத. ஏண்டி உங்க அண்ணன் மனசை இப்படி வேதனைப்படுத்துற? சும்மா இருமா. நீ உள்ள போ முதல்ல. இல்ல பஷீர், பரவாயில்ல. அவன் மனசுல இருக்க கோபம் இன்னும் ஆறல போல இருக்கு. பேசட்டும். நர்கிஸ் தானே, என் தங்கச்சி தானே. நர்கிஸ், அண்ணாமலை பத்தி மட்டும் நீ தப்பா பேசாத. இப்பவும் கூட அவங்க சொல்லிதான் அவங்க எல்லாரையும் பார்க்க வந்திருக்கேன். ஓ, யாராவது சொன்னாதான் உங்களுக்கு இந்த ஞாபகம் எல்லாம் வரும்ல? நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டே, உள்ள போங்கறல்ல. நீங்க சும்மா இருங்க. அன்வர் சாருக்கு நாம சொந்த பந்தோன்னு யாராவது சொன்னாதான் தெரியும். என்னடி இப்படி பேசுற? ஏன் இப்படி அறிவுகிட்ட திரும்ப பேசிட்டு இருக்க நீ? சாரி அன்வர், அவளை விடுங்க. பரவாயில்ல பஷீர். நான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு அவ வார்த்தையில சொல்லனாலும் அவ மனசுல இருக்கிற எண்ணம் எனக்கு புரியுது. அண்ணாமலை பத்தி நீ தப்பா பேசுறியே, அவங்க உனக்கு என்ன மாதிரி துரோகம் செஞ்சிருக்காங்க? ஆனா நான் பஷீருங்கிற ஒரு ஆட்டோ டிரைவரை காதலிக்கிறேன், எனக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைங்க, வாப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாருன்னு என்கிட்ட சொன்னப்போ என்னால ஒன்றும் பண்ண முடியலம்மா. நான் இந்த விஷயத்தை அண்ணாமலை கிட்ட சொன்னதும் அண்ணாமலை தானே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்கள போய் நீ தப்பா பேசுறிய? நீ சும்மா பேசுறது நிறுத்து. உனக்கு வேணா அந்த அண்ணாமலை பெரிய விழா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. எப்போ அந்த பொம்பளையோட நீ பழக ஆரம்பிச்சியோ அன்னைக்கே நம்ம குடும்பத்துல இருந்து சந்தோஷம் எல்லாம் போயிருச்சு. யார்கிட்ட என்ன பேசுறோம்னு உனக்கு தெரியல? நீ ஏம்மா அண்ணாமலையை பத்தி பேசுற? நான் நிஜமா தான் கேக்குறேன். பாப்பா சொன்ன மாதிரி அந்த அண்ணாமலை கல்யாணமே பண்ணிக்கிட்டியா? சொல்லிட்டே இருக்க, உள்ள போ முதல்ல. நீ சொன்னா கேட்க மாட்டேன், போ. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? உங்க அண்ணாமலை நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. அன்வர், கடைசியில் நீயும் பாப்பா மாதிரியே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட பாத்தியா? என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டே நர்கிஸ். நர்கிஸ், நான் அன்வர், உனக்கு தான் தங்கச்சி பத்தி தெரியும்ல, அவ சொன்னதெல்லாம் தப்பா எடுத்துக்காதேப்பா. அன்வர், அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு போறா. நீங்க வாங்க உள்ள. இல்ல இல்ல பஷீர், என் தங்கச்சி பத்தி எனக்கு தெரியும். அவன் நிச்சயம் என்ன கூப்பிடுவா. நான் வருவேன், நான் அந்த வீட்டுக்கு வருவேன், நான் மறுபடியும் வருவேன். அவ கூப்பிடுவா, நர்கிஸ் கூப்பிடுவா. அன்வர், வரேம்மா, வர. வாங்க அன்வர். ஃபாத்திமா, அவசி சார் இருக்காருங்களா? யார் நீங்க? அது அங்க இருக்காரு. வணக்கம். என்ன விஷயம்? என்னம்மா? 2 சேர் கொண்டாப்பா.
என்ன விஷயம்? ஏன் அழறீங்க? சொல்லுங்க. நீங்க ரொம்ப பெரிய மனுஷங்க, தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க. நாங்க பொண்ணை பெற்றவங்களாச்சு, கேட்டுதானே ஆகணும். அது எங்க கடமை இல்லையா? எது? நீங்க என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு அன்னைக்கு எங்க வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போனீங்கல்ல, அன்னையில இருந்து என் பொண்ணு சரியா சாப்பிடுறது இல்ல, சரியா தூங்குறது இல்ல, தனியா எங்கேயோ போய் நின்னுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா. எதை கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. ராத்திரி பாதி தூக்கத்துல பிரம்ம பிடிச்ச மாதிரி எழுந்து உட்கார்ந்துருக்கா. என் பொண்ணுக்கு என்ன நடந்தது தயவு செஞ்சு சொல்லுங்க சார். நான் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். இப்ப வரும்போது கூட நெஞ்சு வலியோட தான் வந்தேன். நீங்க ஏதாவது ஷாக்கான நியூஸ் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரேடி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாலும் போயிடுவேன் சார். செலவு பண்றதுக்கு காசு கூட இல்லை சார். நான் என்ன சார் பண்ணுவேன்? இன்னைக்கு உங்க அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. உனக்கு தெரியுமா? தெரியாது சார். எதுக்கு வந்திருந்தாங்க? எதுக்கு வந்தாங்க உனக்கு தெரியாது? சார் எனக்கு ஒன்றும் தெரியாது சார். உங்களை பார்த்துட்டு வந்த விஷயம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அன்னைக்கு ஹோட்டலில் நடந்த விஷயத்த அவங்ககிட்ட சொல்லிட்டியா? சார் எப்படி சார்? இந்த விஷயம் வெளியில சொல்லக்கூடிய விஷயமா சார்? நான் அதை யார்கிட்ட சொல்லவே இல்லை சார். சார் நீங்க எனக்கு வீட்டுல விட்டுட்டு வந்ததுல இருந்து நான் இன்னும் சரியா சாப்பிடல, தூங்க கூட இல்லை சார். நாள் முழுக்க அழுதுகிட்டே தான் சார் இருக்கேன். தற்கொலை படிக்கலான்னு கூட முடிவெடுத்தேன் சார். என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் என் மனசை கல்லாக்கிட்டு நடப்பணமா வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். சார் வெளியில இருக்கிறவங்க தப்பா நினைக்க கூடாதுன்னு தான் சார் நான் இந்த மாதிரி விதவிதமா ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கேன். ஆனா என் மனசுல வருத்தம் அதிகமா இருக்கு சார். எங்க அப்பா அம்மா உங்களை வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணாங்களா சார்? என்ன ரொம்ப பிரச்சனை பண்றாங்க சார். உங்க முதலாளி எதுக்கு வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறாரு? என்ன பிரச்சனை? உனக்கு அவருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கான்னு அந்த மாதிரி நினைப்பாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். சார் எங்க அப்பா அம்மா ரொம்ப என்ன தொந்தரவு பண்றாங்க சார். ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா கூட துருவி கேக்குறாங்க சார். சார் அப்படி ஏதாவது எங்க அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட பேசினாங்கன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க சார். நான் வந்து பேசிக்கிறேன். மீறி அவங்க வந்தாங்கன்னா எங்க அப்பா அம்மாவோட தலை முழுகிட்டு உங்க வீட்டுல வந்து ஒரு ஓரத்துல நான் தங்கிக்கிறேன் சார். இல்லைன்னா ஆபீஸ்ல கூட நான் தங்கிக்கிறேன் சார். என்னால உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது சார். இந்த ஷீலாவால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது சார். சார் என்னால முடியல சார். மனசுல படபடன்னு இருக்கு சார். இந்த மனநிலையில என்னால ஒர்க் பண்ண முடியாது சார். ஒரு ஹாஃப் டே பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன் சார். சார் என்னால உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது சார். நீங்க எந்த மாப்பிள்ளைய பார்த்தாலும் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார். நீங்க கிணத்துல விழ சொன்னா கூட நான் கிணத்துல விழுறேன் சார்.
வாங்க சிவமணி. சாரி சார், ஐ டிஸ்டர்ப் யூ. அட பரவாயில்ல வாங்கய்யா. பரவாயில்ல சார், நான் அப்புறமா வரேன். ஒன்றும் இல்லை, சும்மா உள்ள வாங்க. இல்லை, நீங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஏய் குண்டே, don't shout. ஏய் go in. Go. Go உள்ள. ஐயோ பள்ளி என்னது? ஐயோ யார் கட்டது? மாமா என்ன ஹைஜாக் பண்ணிட்டாங்கம்மா. என்ன கொண்டு போய் விட சொல்லுமா. போலீஸ் ஏய் புள்ளியாண்டி, கத்துறேன்னு வச்சுக்கோ வாயில குண்டு போயிரு. நானே கட்டண பொண்டாட்டி கடத்திட்டு வந்துட்டேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க. கத்துற. என்ன கொண்டு போய் விட்டுருங்க மாமா. நான் பாரு மாமா நான் இங்க. நீ எங்கேயும் போக முடியாது. அவ அங்க இருந்தா சந்தோஷமா இருக்காங்கிறதுக்காக தான் அங்க விட்டு வச்சேன். ஏன் அவளை இங்க கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டிட்டு போய் அண்ணாமலை வீட்டுல விட்டுட்டு வாங்க. விட முடியாது, விட முடியாது. விடுறதுக்கு தான் ஏசுநாதருக்கு முள்கிரீட வச்ச மாதிரி வச்சு கூட்டிட்டு வந்திருக்கறனா. ஏய் பேசாம உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன். ஏய் இங்க பாரு, உள்ள போகலைனா I will shoot you. உள்ள போய். என்ன வழி? அண்ணா மாமா என்ன ஹைஜாக் பண்றாரு. என்ன கொண்டு போய் விட சொல்லுங்க. சூர்யா வரலையா? எது? தங்கச்சி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கறானேன்னு பாசத்தை காணா. வந்த உடனே அழுகு மட்டும் இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த சூர்யால இனிமேல் இங்க வர மாட்டான். ஏய் வாய் மூடு, வாய் மூடு. கொண்டு விடுவேன். இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன். நான் வள்ளியம்மையை கடத்தி தான் கொண்டு வந்திருக்கேன். அவன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி, எனக்கு அந்த உரிமை இருக்கு. அவளை நான் ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு தான் வைக்க போறேன். எதுக்கு தெரியுமா? என் தங்கச்சி ஜெயிலுக்குள்ள இருக்கால, அந்த வேதனை எனக்கு தெரியுது. உன்னை அடைச்சு வச்சாதான் அந்த வேதனை என்னன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு தான். என்ன வள்ளியும் சாந்தியும் ஒண்ணா? ஈவிரக்கமே இல்லாம ஒரு குழந்தைய கொலை பண்ண கொலகாரியவ. வாய மூடு. ராத்திரி பகல் எதுவும் தெரியாம தூக்க மாத்திரை போட்டு தூங்குற நீ என் தங்கச்சி கொலகாரின்னு சொல்றியா? இங்க பாரு, இன்னொரு முறை அந்த வார்த்தையை சொன்ன உன் தங்கச்சி சுட்டு கொண்டு விடுவேன் நான். கோமதி, எந்த இது இங்க நான் அசிங்கமா பேசுறேன்? அக்கா முன்னாடியே அவங்க பொண்ணை கொன்னுடுவேன்னு சொல்ற. இந்த பொண்டாட்டி மேல ஒரு பாசம் இல்லையா? ஏய் நீ சும்மா இருக்கியா? பாசம்னா என்ன? இவங்களுக்கு மட்டும் அக்குமாருக்கு முத்திர குத்தி வச்சிருக்கா. இவங்க எல்லாம் பாசமலர் சிவாஜினா நான் யார் தெரியுமா? என் தங்க தலைவன் நடிச்சா என் தங்க எம்ஜிஆர் மாதிரி. ஆமா மாமா நான் போறேன் மாமா. அம்மா சொல்லுமா. ஏய் ஏய் புள்ளிராணி சும்மா குடிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க. நான் இல்லன்னா என்ன தேடும் ஆழும். நான் இங்க இருக்கேன் தெரிஞ்சா அண்ணாமலை என்ன வீட்ல சேர்த்துக்காதீங்க. வள்ளி நீ சும்மாரு. நான் உன்னை அண்ணாமலை வீட்டுல விட சொல்றேன். மாப்பிள இத பாருங்க, இவள அண்ணாமலை வீட்டுல விட்டுட்டு வந்துருங்க. யார் சொன்னாலும் இவள விட மாட்டேன். ஆமா இல்ல மாமா நான் போறேன் மாமா. எனக்கு மாமா நான் போறேன் மாமா. 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 இல்ல இப்போ என்ன? அங்க போகணும் அவ்வளவுதானே? அது வேற ஒண்ணு இல்ல. கிளிக்கு ரெக்க முளைச்சிருச்சு, பறந்து பக்கம் துடிக்குது. இது என்ன? பாட்டில். வெறும் பாட்டில் இல்ல. மாப்ள படிச்சு வந்தானே, என்ன எழுதி இருக்கு? எழுத்து கூட்டி சொல்லு. விஷம். பழைய படம் எல்லாம் பாத்திருக்கீல்ல, அதான் அது. வள்ளியம்மே, இத மாமன் சாப்பிட்டுட்டு இது என்னது? கயிறு. தூக்குல மாட்டி தொங்கிடுவேன். அப்புறம் இதால சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேன். வேணாம் மாமா. வேணாம், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க மாமா. வேணாம். உனக்கு நான் முக்கியமா சூர்யா முக்கியமா? எனக்கு சூர்யா தான் மாமா முக்கியம். ஆனா எனக்கு பொட்டை ஸ்பீக்கர் எல்லாம் வேணுமே. அதுக்கு நீங்க உயிரோட இருக்கணும் மாமா. நான் உயிரோட இருக்கணும்னா நீ இங்க இருக்கணும். இல்ல மாமா. அப்ப சூர்யா குட்டி. சூர்யா குட்டியா? அந்த அழுக்கு முட்டை 4 மணிக்கு இங்க கூட்டி வரேன். எப்படி மாமா கூட்டி வருவீங்க? பூவை போட்டு புள்ளிராணியை பிடிச்சிட்ட. 4 கம்பர் கட்ட போட்டு அழுக்கு முட்டை பிடிக்க தெரியாது எனக்கு. இங்க பாருங்க, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்புறம் வீண் பழி நம்ம மேலதான் வந்து சேரும். இங்க பார், இது எனக்கும் என் பொண்டாட்டி வள்ளியம்மைக்கு நடக்கிற 2ஆம் பாணிப்பட்டு யுத்தம். இந்த யுத்தத்துல யாரும் தலையிட தேவையில்லை. நீ என் தங்கச்சி ஜாமீன்ல எடுக்க வரல, உனக்கு எனக்கு இருந்த உறவெல்லாம் முறிஞ்சு போச்சு. ஏய் லூசே, உனக்கு பூ வேணுமா வேண்டாமா? வேணும் மாமா. தாலி வேணுமா வேண்டாமா? வேணும் மாமா. வேணும்ல? உள்ள அல்வா வச்சிருக்க, சாப்பிட்டு போய் தூங்கு போ. மாமா நீங்க சூர்யா குட்டி நிஜமா கூட்டி வருவீங்களா மாமா? ஏய் லூசே, மாமன் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவன்டா. 4:30 மணிக்கு அந்த அழுக்கு முட்டை இங்க இல்லைனா என்கிட்ட சொல்லாமலே நீ வெளிநடப்பு செஞ்சிரு. எவ்வளவு அல்வா மாமா வாங்கி இருக்கீங்க? 4 கிலோ வாங்கியிருக்கேன்டா. 10 இல்லைனா 6 கிலோ வாங்கிருவோம். அத நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சூர்யா குட்டி வந்துருவாள்ல மாமா? டோன்ட் வரிடா பேபி. சரி மாமா. வள்ளி கொஞ்சம் அத்த உள்ள போறப்பல ஏன் தடுக்குறீங்க? நீ உள்ள போடா. போ போ. எந்த கடை அல்வா மாமா? இருட்டு கடை அல்வாடா. இருட்டு கடை அல்வாடா, இட்லி கடை ஆயாடா, உருட்டு கடை சத்தம் கேட்டா சாமிடா, நான் சாமிடா. ஏ தவசி, காலையில 2 பேரும் உங்ககிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்களே, யார் அது? என்ன பேசிட்டு இருந்தீங்க? வேற யாரும் இல்லப்பா, நம்ம ஷீலாவோட அப்பா அம்மா. ஏய் அப்பாட்ட சொல்லலையா? சொன்னங்க. சொன்னங்க, நீ ஏன் எடுக்கிற? நான் தான் கண்டிச்சேன். ஷீலா யாரு? உங்ககிட்ட வேலை பார்க்கறவன், உங்ககிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரி. அவங்க அப்ப கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உனக்கு சரிசமமா உட்காந்துட்டு கால் ஆட்டிக்கிட்டு இருக்கான். பக்கத்துல அந்த பொம்பளை ஆடு திருன கள்ளி மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் நல்லது இல்ல, நல்லது இல்ல. நமக்குன்னு ஒரு மான மரியாதை கௌரவம் இருக்கு.
அதெல்லாம் மெட்ராஸ் வந்தா மறந்து போயிடுமா? அது சரி, அவங்களுக்கு எதுக்காக பணம் கொடுத்த? எதுக்கு கொடுத்த? அது பாவம் சிரமப்படுறாங்க, அவங்க உடம்புக்கு வேற சரியில்லை, வயசானவங்க. அதுக்காக அவ்வளவு பணம் கொடுக்கணுமா? அவருக்கு நெஞ்சு வலியா, இறுதி ஆபரேஷன் பண்ணணும்னு. யார் அவனுக்கா? ஆபரேஷன் பண்ணிக்கிற மாதிரி அவன் இருக்கான், கொழுன்னு இருக்கான், காலை வேற ஆட்டிட்டு உட்காந்துருக்கான். அந்த பொம்பளை நாடான தாராதாரியா கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கா. இதுதான் நாடகம் ஆடுறாங்களா? பாருமா, இனிமே இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது, புரியுதா? சரிங்க மாமா. இன்னும் ஏமா விகலியா இருக்கேன், உடைக்க தெரியாத பொண்ணு இருக்கே. இந்த பார், ஷீலா டியூஷன் சொல்லி கொடுக்க வேண்டாம், டியூஷன் நிறுத்து, அவளை வேலையை விட்டு நிறுத்து. சரிங்க, வேற ஆளை வச்சுக்கலாம். சரிங்க. ஏய், என்னடி நீ அவர்தான் தெரியாம பேசுறா, நீ சரி தலையாட்டுற? இல்லைங்க, வர வர ஷீலா நம்ம வீட்டுக்கு வர்றது மாமாவுக்கு பிடிக்கல. எனக்கும் அவ கூட பேசுறதுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. நாம ஒன்னா குழந்தைங்களுக்கு வேற டியூஷன் டீச்சர் வச்சுக்கலாமே. பைத்தியாரி மாதிரி பேசாத. அப்பா ஊர்ல வந்திருக்காரு, அவருக்கு விஷயம் தெரியாது, நம்ம குழந்தைய காப்பாற்றணும் இல்லையாவா? திடீர்னு வேண்டாம்னு சொன்னா வருத்தப்பட மாட்டா? கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் நிதானமா முடிவு பண்ணுவோம். ஷீலா வயசு பொண்ணு, அவ அடிக்கடி வீட்டுக்குள்ள வர்றதும் போறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அது நல்லதும் இல்ல. அவ என்ன ட்ரெஸ்ஸா பண்ணிட்டு வரா? ட்ரெஸ் குதிரை மாதிரி ஏதோ ஒண்ணு மாட்டிட்டு வரா, மேல ஒப்புக்கு ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கா. அது கொஞ்சமாவது தோல்ல நிக்குதா? வழிக்கு வழிக்கு கீழே விழுது. பாருமா, ஆம்பளைங்க மனசு எப்பவும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்காத. நானும் அப்படித்தான் தங்கத்து மேல இறக்கப்பட்டு மாட்டிக்கிட்டேன். இப்ப அதனால அந்த கோமதி நாயகிட்டையும் அந்த சாந்திகிட்டையும் அவஸ்தைப்பட்டு இருக்கேன். நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு இப்ப ஜெயில இருக்கு. பெற்றவன் நான் தான், ஆனா வெளியில சொல்லிக்க முடியல. மனசுக்குள்ள போட்டு நான் குமிஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் படுற வேதனை எனக்கு தான் தெரியும், எனக்கு தான் தெரியும். அப்படி ஒரு வேதனை இந்த குடும்பத்தில் இனி யாருக்கு வரக்கூடாது. அதனால தான் முன்னெச்சரிக்கா சொல்றேன், தெரிஞ்சுக்க. ஏமாந்துறாத, அவ்வளவுதான். சாப்பிடுங்க மாமா, சாப்பிடுங்களேன். என்ன பண்ண? ஒண்ணு பண்ணலையே. ஏன் கேட்ல கல் எடுத்துடுச்ச? நான் படிச்சேன். நீ கேட்ல கல் எடுத்துடுச்ச, நான் பார்த்தேன். நான் கூடனா? நீங்க கூடனா டாக்டர் கிட்ட போங்க. ஏச்சி மூஞ்ச பாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்கூல் சீக்கிரம் வந்திருக்கியா? இல்ல ஸ்கூல் விட்டு சீக்கிரம் போயிருக்கியா? முதல்ல மூஞ்ச கழிட்டு ஸ்கூல் வந்திருக்கியா? உன்னெல்லாம் பிரின்சிபால் சொல்லி டீச்சர் கிளிக்கணும். சொல்லுங்க பிரின்சிபல் கிட்ட. நானும் சொல்றேன். என்ன சொல்லுவ? டெய்லி நான் லேட்டா வரும்போது என்கிட்ட 2 ரூபாய் வாங்கிட்டு தான் உள்ள விடுறீங்க நான் சொல்வேன். ஏய், எப்ப பணம் கொடுத்தீங்க? கொடுத்தோம். எப்ப கொடுத்த? கொடுத்தோம். எப்ப பணம் கொடுத்தீங்க? கொடுத்தோம்னு போய் சொல்வோம். கொடுத்தோம்னு சொல்லுவீங்க. உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன பண்ணுவீங்க? வேலை விட்டு போலாம். மூஞ்ச பாரு. நீங்க போங்க. அதையும் ஏன் கிட்ட சொல்றீங்க? ஏச்சி போ. நீங்க போங்க. நான் வள்ளியை கூப்பிடுவேன். ஆமா. வள்ளியை கூப்பிடு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.